people. இந்த செட்டப் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மானிட்டர் எங்க வாங்குனீங்க, லேப்டாப் நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, ரெண்டத்தையும் எப்படி கனெக்ட் பண்றீங்க. சோ இது பத்தி ஒரு குட்டி வீடியோ தான். லெட்ஸ் கோ. சோ திஸ் இஸ் மை மானிட்டர். இட் இஸ் ஃப்ரம் லெனோவா. அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்கிரீன்ஸ் வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிப்பேன். அந்த ரெண்டுமே ரொம்ப பெருசா தெரியும். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா இருந்தா நல்லது. அதனால தான் இது வாங்கினேன். அண்ட் மை லேப்டாப் இஸ் மேக்புக் ஏர் M1. இது நான் வாங்கி 3 வருஷம் ஆகுது. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் மேக் பத்தி யாரும் ரிவ்யூ எல்லாம் கொடுக்க வேண்டாம். இட்ஸ் வெரி குட் ஒன். ஸோ திஸ் இஸ் தி க்ளோசர் செட்டப். நீங்க வந்து இந்த லேப்டாப்பையும் இதையே கனெக்ட் பண்ணனா உங்களுக்கு ஒரு HDMI கேபிள் வேணும். அண்ட் இது C டைப். நீங்க வந்து உங்களுக்கு வேற லேப்டாப் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்கும், இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு C டைப்ன்றதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டுச்சு. மேக்ல வந்துட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா டிஸ்பிளேல வந்துட்டு நீங்க HDMI கனெக்ட் பண்ணின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது ரைட்ல வேணுமா லெஃப்ட்ல வேணுமா அப்படின்னு கூட நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட ரைட் சைடு வச்சிருக்கேன். நீங்க லெஃப்ட் வேணும்னா இதை அப்படியே டிராக் பண்ணி லெஃப்ட்ல போட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வந்து அங்க போகணும் அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துடும் இந்த ஸ்கிரீன். ஸோ ஏன்னா நீங்க ரைட் சைடில் அலைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை ஃபுல் ஸ்கிரீன் பண்ணி மாத்திக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்பிளிட் ஸ்கிரீன் சொன்னேன்ல, இது ஒரு ஸ்கிரீன், இது ஒரு ஸ்கிரீன் அழகா இதுவாகும். இது another cool feature of this setup for me is இந்த மவுண்டிங். ஸோ பேசிக்கலி என்னோட மானிட்டரை நான் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி ஃபுல்லா கூட மூவ் பண்ணிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுல இருக்கு. இதை பண்றதுக்கு தேவை இந்த மவுண்டிங் திங். ஸோ இது வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். இது தனி, இது தனி. எல்லா மானிட்டர்லயும் இந்த மவுண்டிங் ஃபெசிலிட்டி இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல. அதை பண்ணிட்டு வாங்குங்க. இது ஒருவேளை நீங்க ரைட்டுக்கு எடுத்துட்டு போனாலுமே இதை நீங்க இப்படி மூவ் பண்ணி ரைட் கூட எடுத்துட்டு போய்க்கலாம். ரைட் சைடு யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி கன்வீனியன்ட். இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் வேணும். ஏன்னா நீங்க இதையும் இந்த மானிட்டரை எனேபிள் பண்றதுக்கு இந்த கேபிள், என்னோட லேப்டாப் சார்ஜ் பண்றதுக்கு இது. ஸோ இது ஒரு குட்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் வாங்கி பின்னாடி வச்சுட்டா தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட் வாஸ் மை செட்டப். இதுக்கான எல்லா லிங்க்ஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ்ல வைக்கிறேன். டூ செக் இட் அவுட். எனக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால தான் அதை வந்து நான் என் விஷன் போர்டில் கூட போட்டேன். ஸோ விஷன் போர்டில் போட்டா பண்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணணும். அண்ட் ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருந்தது அப்படின்னா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐம் ஹாப்பி டு ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே.